இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறா 2 பேர் தடுக்கிறான். இப்போ நீங்கள் அந்த தொண்டனை திருத்துறதுக்கு நீங்களும் எந்த பங்களிப்பையும் செய்யலை. ஒட்டுமொத்த பொறுப்பு இன்றைக்கு காவல்துறை மேலே, அது ஆளுங்கட்சி மேலே போடுறது எந்த வகையில் நியாயம்? உங்கள் தொண்டர்களை, உங்கள் நிர்வாகிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வெளியிட்ட ஏதாவது 2 அறிக்கையை காட்டுங்க. இப்படி கட்டுப்பாடாக நடந்துக்கங்க, எல்லா ஊருக்கும் நான் வர்றேன், உங்களை பார்க்க நான் வர்றேன், அங்கங்கே இருங்க நான் வர்றேன், ஏதாவது ஒரு அறிக்கை. இவர் எதுவுமே செய்ய மாட்டாராம், ஆனால் எது நடந்தாலும் அரசு தான், காவல்துறை தான் பொறுப்புனா என்ன சார் இது? அப்போது இந்த சேஷ்டைகளை செய்கிற போது அவர் நிஜமாகவே திமுக மேலே வைக்கிற விமர்சனங்கள் 2ஆம் தரமாக போயிடுது சார். அவரே அதை நீர்த்து போக செய்கிறார். இப்போ இந்த குற்றச்சாட்டு அவசியம் தானே? பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க, எங்களுக்கு வேணும்னே பெர்மிஷன் கொடுக்கலன்னு முந்தா நாள் ஒரு ஒப்பாரி வச்சாங்க. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் சங்கடப்படுறேன். பள்ளம் தோண்டினது ஸ்டாலின்னா மூணுனது யார்? பினராயி விஜயனா? என்ன சார் அது? ஒரு 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 நாய் தாண்டினா கூட தாண்டி ஓடிது சார். அவ்வளோ பெரிய சின்ன பள்ளம் சார், ஒரு நைட்டில் மூடிட்டானுங்க சார். அது ஒரு காரணமா சார்? நீங்கள் எக்கு தப்பாக வர்றீங்க, அந்த பள்ளத்தில் விழுந்துருவீங்கன்னு தானே வேணாங்கிறாங்க. 2வது போர்ட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோ, 48 மணி நேரத்துக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் நீங்கள் அதில் அப்ளை பண்ணணும்னா முதலமைச்சருக்கும் அது பொருந்து, விஜய்க்கும் அது பொருந்து சார். அது என்ன சார், கடைசி நேரம் வரைக்கும் தாவைக்காக மட்டும் எப்பவுமே ஒரு ப்ரெஷர்லேயே யார் சொன்னாங்க? நீங்கள் நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண நேரம் இந்தாங்க டைம் இருக்குது பாருங்கள், 48 மணி நேரம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. மறைமுகமாக திமுகவின் கட்டுப்பாட்டு இருக்க தேர்தல் ஆணையம் கூட ஒரு குற்றச்சாட்டை சேர்த்து கூட சொல்லுங்கள், உங்கள் ஆசை அது. 48 மணி நேரம் இல்லை, 50 60 மணி நேரம் தாண்டியும் பதிலே வரல பாருங்க. அந்த ஆதாரத்தை காமிச்சிட்டு தான் நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கணும். அவர் குமரகுருபரன் ஒரு அறிக்கை விட்ட பிறகு கன்ஸ்ட்ரக்டிவாக ஆதாரப்பூர்வமாக மறுத்து ஒரு அறிக்கை தாவை கலந்து வரலையே. யாரும் பேசக்கூடாது. ஏன் அப்போ மக்கள்கிட்ட நீங்கள் போய் பேசுகிறீங்களா? உங்களுக்கு பொய்யை தவிர வேறு எதுவும் தெரியாதா? உங்களுடைய பொறுப்புணர்வை நீங்கள் உணர மாட்டீங்க, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய மாட்டீங்க, சட்டத்தின் ஆட்சி எடுக்கிற இந்த நாட்டில் சட்டத்தை மதிக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த அதிகார ஆசை? நீங்கள் அப்படியே வானத்துலேருந்து குதிச்சாலும் இங்கே டிராஃபிக்குள்ள ஐயா ஏட்டையா நிறுத்தி ஒன்வேல போனா போகக்கூடாது சார். வானத்துலேருந்து குதிச்சவனுக்கு அதான் சார் ரூலு. நீங்கள் யார் சார்? இதையெல்லாம் செய்யாமல் இதை கொண்டாந்து பிரதானப்படுத்திட்டு இப்போ இன்றைக்கி அவர் பேசுகிற பேச்சோட நம்ம இதை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடுச்சா? பார்ப்போம், போகிற ஊரில் இதே திமுக மீதான தாக்குதலை அவர் கூர்மைப்படுத்துவாருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு திமுக என்ன பதிலடி கொடுக்குது? திமுக மட்டும்தான் தாக்கிட்டு போறாரா, இல்லை எதிர்காலத்தை எதையோ மனசில் வச்சு எடப்பாடியை பிஜேபி கண்டுக்கா போறாரா? அதுவும் விமர்சனத்துக்குள்ளாகும். உண்மையா சார்? எந்த விஜய் அம்பலப்படுத்த அதிமுக கூட்டணியை பற்றி எங்கேயோ ஸ்ட்ராங்கா இல்லை இன்னைக்கு தானே சார் ஆரம்பிச்சிருக்கிறாரு. பார்ப்போம், 2 3 நாள் அவர் கவனிப்போங்கிறேன் நான். ரைட் சார். இப்போது தாவைக்கா 2 தொகுதி, பெரம்பூர் அண்ட் தாவைக்கா தலைவர் திருச்சி கிழக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அவருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் யூகிக்கிறீங்க? இல்லை, தன்னோட கிறிஸ்தவ மதத்தினுடைய, தான் சார்ந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிற தொகுதின்னு தெரிஞ்சுதான் நிற்கிறார். ஓகே, பக்க அரசியல்வாதியா மாறிட்டு வந்து ஏன் சார் என்னைய கிண்டல் பண்றீங்களா? நீங்க அரசியல்வாதிட்ட போய் அந்த நேர்மையில எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் சொல்லுவோம், மேடை பேச்சுக்கு சொல்லுவோம். ஜாதி பார்க்காம யார் சார் வேட்பாளர் நிறுத்துறா? அப்புறம் இவரும் வந்து டிஎம்கே எடுமிக்க மாதிரி ஒரு அரசியல்வாதி. அரசியலுக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் ஒன்று 10ஓட ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான்.